அவனா ஒரு அஜித் ஃபேன் ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவான். நான்லாம் உண்மையிலேயும் அஜித்தோடைய தீவிர ரசிகன். யாராவது அஜித்னு சொன்னா அடிச்சு விடுவேன், தலைன்னு சொல்றேன் சரிக்குள்ள அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு. அதுவும் விஜய் படத்துக்கு போய் வம்புழுப்போம். குருவி படத்தெல்லாம் போயிட்டு முன்னாடி இருந்த 13 பேர் சீட்ல காலத்துக்கு அவன் தலைமையில வச்சு ஏய் தலைன்னு சொல்றா. இதுக்கு தெரியுமா, இப்ப விஜய் நீ அகைன்ஸ்டா ஆயிட்ட அப்படின்றனால உடனே அஜித் ஃபேன் இவங்க பக்கம் இழுக்கணுமா? அதனால இவர் வந்து அஜித் ஃபேன் சொல்லிக்கிட்டு அப்பப்ப பப்ளிசிட்டி தேடிக்கிற பண்ணாட. தேவர் படத்தை போடுறான், இங்கிட்ட அஜித் குமார் படத்தை போடுறான். அஜோத்திய பயிரடா அடிச்சு மண்டையை உடச்சு விட்டுருவோம், கொலைச்சு விடுவோம். என்னது அஜித் குமாருக்கும் பசுமந்தி ஐயாவுக்கு என்ன சம்பந்தம்? அவன் நம்ம அவருடைய ரத்தமா உறவா சொந்தமா? அவன் மலையாளி. ஒரு மலையாளி. அவனை எதுக்கு நீ கொண்டாடுற? வேளாண் படம் வந்துச்சுன்னா அவன் சூடத்தை ஏத்துறான். அப்படியே சூடம் உடம்புல போட்டு எரிஞ்சு சாகணும். அயோக்கிய நாய் ஆத்திரவர். பாத்தீங்களா தீவிர ஃபேன் எப்படி பேசுறேன் அஜித் அப்படின்னு பாத்துக்கீங்க. அஜித் ரசிகர்களே, இவ்வளவுதான் இவன் சாட்டை துரைமுருகன் மாதிரி ஒரு கேவலமான ஜென்மம் பிறவியும் இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. அன்னைக்கு ரஜினி அந்த அளவுக்கு பேசிட்டு ரஜினி கால போய் நக்குனாங்க. இப்ப அஜித் எந்த அளவுக்கு பேசியிருக்காங்கன்னு பாருங்க. இப்ப திருப்பி அஜித் வந்து ஒரு பெரிய ஃபேனா அஜித் படம் பார்க்க போனான்னா ஒரு வேணுங்கன்னா விஜய் ரசிகர்ல வந்து கலாய்ப்பாராம். இதெல்லாம் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு, உங்களை வந்து நம்ப வைக்கிறதுக்கு இந்த நாய் என்ன வேணா பேசும், என்ன வேணா பண்ணும். ஆனா நீங்க அஜித்தோட ரசிகர்கள் வந்து நீங்க புத்திசாலியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல. சில உண்மையான ரசிகர் நான் சொல்றேன். சில இடியட்ஸ் இருப்பாங்க, அவங்கள விட்டுருங்க. அவங்கள போல ஆட்கள் இடியட்ஸாவே இருந்தாலும் உன் தலையை பத்தி இப்படி தருதலை மாதிரி இப்படி கழுவி ஊத்திருக்கான். கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணம் இருந்துச்சுன்னா அஜித் ரசிகர்களாகிய நீங்க இவங்கள எங்கேயாவது பார்த்தீங்கன்னா செருப்பு கழட்டி அடிங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும்.